தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அலோசியஸ் ரூபன் மேற்படிப்பு படிக்க இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் நல்ல முறையில் படிக்கவும் ஏஞ்சல் ரோஷ்னி கிறிஸ்டி ராஜ்குமார் குழந்தை நவ்யாரின் உடல் மன ஆன்மீக நலன்களுக்காகவும் டாக்டர் கிறிஸ்டோபர் ஜேம்ஸ் 26வது பிறந்த நாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாட்சிக்காகவும் இவானி மிக்கேலோ இருதியா ஷிவானி கப்ரியோ சுசைனா பிறந்த நாள் நன்றியாகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் உடல் நலன் வேண்டியும் புதுவை தூய இதய மரியன்னை சபையில் மரணமடைந்த அருள் சகோதரி ஜோஷ்வா மேரியின் ஆண்மலை பாட்சிக்காகவும் மற்றும் அச்சபையில் மரணமடைந்த அனைத்து அருள் சகோதரிகளின் ஆண்மலை பாட்சிக்காக வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்வு, ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்வு. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா, உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, மேலுமாக இந்த திருப்பலியானது உத்திரிக்க நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் மற்றும் யாருமணியாத ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், நம்மிடம் ஜெப உதவி கேட்ட ஒவ்வொருவரது நலனுக்காகவும், சிறப்பாக இந்த நாளிலே கணவனால் கைவிடப்பட்ட அனைத்து விதவைகளையும் நினைத்து பார்த்து அவர்களது நலனுக்காகவும் அவர்களது பாதுகாப்பிற்காகவும் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் மறை சாட்சியாக
செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நம்பிக்கையே நிகழ்கின்றன. இறை அருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 126 1-6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுவடை செய்வார்கள்.
விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகையிலை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆள்கிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அன்பார்ந்தவர்களே, திருத்தூதரான யாக்கோபின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். நாம் ஒரு சிலரோடு பழகுகின்ற பொழுது ஏதாவது ஒரு பிளானை வச்சுட்டு தான் பழகுவோம், பேசுவோம். எந்த வார்த்தையாக இருந்தாலும் தேர்ந்து தெளிந்து பேசுவோம். அழகாக ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுவோம் ஒரு சிலர்கிட்ட. ஏன்னா அவங்கள்ட்டேருந்து நமக்கு ஒரு சில காரியம் ஆகணும். ஒரு வேலை கடன் வாங்கணும், கடன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அடி போடுவோம். இல்லை ஒரு போலீஸ்காரன், இல்லை ஒரு அரசியல்வாதி பார்க்குற இடத்துலலாம் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்ற பட்சத்தில் வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக. நாளடைவில் நாம் அவர்களோடு பழகுகின்ற விதத்திலும்
அவர்கள் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற பதில் சொல்லுகிற விதத்திலும் இருந்து நாம் புரிந்து கொள்வோம். இவன் கஞ்சன், எச்சக்கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான், நம்மளுக்கு இவனால் உப்புக்கல் கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே விட்டு விட்டு விலகி விடுவோம். இந்த கண்ணால் பார்த்தா அந்த வழியால் போயிடுவோம். அந்த அளவிற்கு நாம் இருக்கின்றோம். நாம் பேசுகின்ற பொழுதே ஏதாவது கிடைக்கும், நமக்கு தேவை இருக்கும் என்று தான் பேசுகின்றோம். அது நிறைவேறாத பட்சத்தில் நாம் மனிதர்களை விட்டு விலகி விடுகின்றோம். அதுபோலத்தான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே செபெதேயுவின் மனைவி தம் மக்களோடு வேண்டுகோள் விடுக்க வருகிறார். என்ன வேண்டும் என்று கேட்டவுடன், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும். இன்டென்ஷன், அரசாட்சி. நீ ஆட்சியுரிமை பெறும்பொழுது ஒருத்தர் வலப்புறம் ஒருத்தர் இடப்புறம், யாம் மக்கள் இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, இந்த இருவரும் முதலில் கடலிலே மீன் பிடித்து வலைகளை அலசி கொண்டிருந்த பொழுது இயேசு அழைக்கிறார். அழைத்தவுடன் இவர்கள் இருவரும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இயேசுவின் நெருங்கிய தோழர் கூட்டத்திலே இவர்கள் இருக்கின்றார்கள். புனித யாக்கோபு இருக்கின்றார். யாயிரின் மகளை உயிர்ப்பித்த பொழுது இயேசுவின் தோற்ற மாற்றத்திலே, கெத்சமனி தோட்டத்திலே என்று இயேசுவின் முக்கியமான தருணங்களில் இவர் அருகில் இருக்கின்றார். நெருக்கமாக அனைத்தையும் பார்க்கின்றார். இந்த இருவரைத்தான் இயேசு கிறிஸ்து இடியின் மக்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த இருவரும் தான் இயேசு சமாரியா வழியாக கடந்து எருசலேமுக்கு செல்லும் பொழுது சமாரியர்கள் இயேசுவை தடுத்தவுடன் வானத்திலிருந்து நெருப்பு வந்து இவர்களை அழிக்கட்டுமா என்று பற்றார்வத்தோடு இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே அவர்கள் இன்டென்ஷன் என்ன என்பது தெளிவாக புலப்படுகிறது. எப்படியும் இயேசு அரசாட்சி பெற்று விடுவார். இந்த 2 பேருக்கு மட்டும் இல்லை, மற்ற 10 பேருக்கும் அதே எண்ணம் தான். நாங்கள் அனைவரும் அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்பது தான். ஆனால் நாளடைவில் இயேசுவின் பணிவாழ்வு, அவர் கற்பித்தது, அவர் போதித்த விதம், இவை அனைத்துமே ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் மாற்றுகின்றது. இறுதி இரவு உணவு வேளையிலே அவர் பாதங்களை கழுவுகிறார், சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். ஆண்டவரும் போதகருமான நான் இவ்வாறு செய்தேன் என்றால் நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்று பணிக்கின்றார். அது அவர்கள் உள்ளத்தை தொட்டு இருக்க வேண்டும். இவர் இத்தகைய போதனை செய்கின்றார், இவர் எனது பாதங்களை கழுவுகின்றார், இவ்வாறே என்னையும் பணி செய்ய அழைக்கின்றார். நான் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். அதை போலத்தான் நீங்களும் மற்ற இன மக்களைப் போல, பிற இனத்தவரின் தலைவர்களைப் போல நீங்கள் மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அவ்வாறு இருப்பதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை, மாறாக பணி செய்வதற்காக என்பதை போக போக அவரது படிப்பினையிலிருந்து உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதன் ஒரு வெளிப்பாடு தான் திருத்துதரான யாக்கோபு மறைசாட்சியாக மாறுகின்றார். உண்மையை அறிந்து கொள்ளுகின்றார். ஒன்று, நாம் விரும்பி இதுதான் எனக்கு வேண்டும் என்று இறைவனிடம் வருகின்றோம். நாளடைவில் இறைவனது நெருக்கம், இறைவனிடம் இருக்கின்ற அந்த அன்பு நமது எண்ணத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு, அவரது எண்ணத்தை நமது உள்ளத்தில் திணிக்கக்கூடிய அளவிற்கு, திணிக்க அல்ல, அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் மாற வேண்டும், உருமாற வேண்டும். அதுதான் அன்பார்ந்தவர்களே திருத்துதரான யாக்கோப்பின் வாழ்விலே நிகழ்ந்தது. அவர் விரும்பி வந்த ஒன்று, ஆனால் ஏற்றுக்கொண்டது வேறொன்று. அது எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்றால், எப்பொழுது இயேசுவோடு பயணிக்கின்ற பொழுதுதான். நாம் இயேசுவோடு பயணிக்க வேண்டும், இறைவனோடு பயணிக்க வேண்டும், இறை வார்த்தையோடு பயணிக்க வேண்டும். அப்பொழுது நாம் விரும்பி கேட்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் அந்த இறை வார்த்தை, இறைவனோடு பயணிக்கின்ற அந்த ஒரு தன்மை நமது தன்மையையே மாற்றி வேறொரு மனிதராக, வேறொரு ஆளாக மாற்றிவிடும். அன்னை தெரசாவும் அப்படித்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்துராதன இந்த யாக்கோப்பின் வழியை பின்பற்றுவோம். நமது திட்டங்கள் பல இருக்கலாம், ஆனால் அவை அனைத்தையும் இயேசுவின் வழியிலே, இறை வார்த்தை வழியிலே நடக்க பயணிக்க ஆசை வேண்டி
ஆசி வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியாய் மன்றாடுவோம். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருந்தேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் உனக்காக தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்சதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா
புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் நிறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் நிறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே.
பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. குறையின்றி காத்த அன்பு. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித திருத்தூதர் யாக்கோபின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. ஆமென். திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. லீபானின் நீ சுகையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே சீயோனின் மருமகன். லீபானின் நீ சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே சீயோனின் மருமகளே, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையும் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அமுலே அமுதே அருளே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.